ஸ்பிரிச்சுவல் கிளினிக் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவிக்குரிய சுகம் சுகவீனம், சரீர சுகம் சுகவீனம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரீரத்தின் சுகம் சுகவீனம் ஆரோக்கியம், இதை நம்ம அடிப்படையாக கொண்டு, அதை உதாரணமாக கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த அளவு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், எந்த அளவு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் குன்றி போயிருக்கிறோம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நம்ம இந்த தொடர் செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு கையில் லேசாக காயம் பட்டுருச்சு. அவர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறார். போக பொழுது 2 டோர் பார்க்குறாரு. அதில் ஒரு டோரில் போட்டுருந்துச்சு காயம், இன்னொரு டோரில் வியாதி அப்படின்னு போட்டுருந்துச்சு. அவர் காயம் பட்டதுனால காயம் என்கிற அந்த டோர் வழியாக உள்ளே போனார். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 2 கதவு இருக்குது. அதில் ஒன்று வெளிக்காயம், இன்னொன்று உள்காயம் படும். இவருக்கு வெளியே தான் லேசாக காயம் பட்டதுனால அந்த வெளிக்காயம்ங்கிற டோர் வழியாக போனார். அங்கே இன்னும் 2 டோர் இருந்துச்சு. அதில் பெரிய காயம் அல்லது சிறிய காயம் இருந்துச்சு. அவருக்கு சின்ன காயம் தான் பட்டதுனால சிறு காயம் அப்படிங்கிற டோர் வழியாக உள்ளே போனார். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 2 டோர் இருந்துச்சு. அந்த டோரில் ஒன்று கேஷ் அல்லது பணம் செலுத்தும் இடம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இன்னொரு இடத்துல இலவச சிகிச்சைன்னு போட்டுருந்துச்சு. அவர் இலவச சிகிச்சை அப்படிங்கிற ஒரு டோரை சூஸ் பண்ணார். அந்த டோரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அவரை கொண்டு வந்துருச்சு. அவர் ஃப்ரெண்டு வெளியே நின்றுட்டு இருந்தார். அவர் கேட்டார், எப்படிப்பா இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்னு கேட்கும்போது, ரொம்ப அழகான ஹாஸ்பிட்டல், எல்லாம் வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு, யார்ட்டுமே எந்த வழியும் கேட்க வேணாம், நீங்கள் உள்ளே போனாலே எங்கே போகணுங்கிறதுக்கு அந்த டோரே உங்களுக்கு கொண்டு போயிடும், அவ்வளோ ஆர்கனைஸ், நல்ல ஹாஸ்பிட்டல். சரி, அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லது தான், பட் உனக்கு என்னாச்சு உன் கையில் காயம் அப்படின்னு கேட்கும்பொழுது, இன்னும் அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் நமக்கு கூட நடக்குது. நம்ம சர்ச்சுக்கு போவோம், நல்லா இருந்துச்சு செய்வோம், நல்ல வர்ஷிப்புன்னு சொல்லுவோம், நல்ல செய்தின்னு கேட்போம், நல்ல பாடல்கள்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கு என்னாச்சு, என் வாழ்க்கையில் மாற்றம் நடந்துச்சா? நம்ம ரிட்ரீட் அட்டன் பண்ணுவோம், கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவோம், செமினாருக்கு போவோம், அல்லது நிறைய செய்திகளை நம்ம கேட்போம். ஆனால் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா அப்படின்னு கேட்கும் பொழுது மிக மிக குறைவான மாற்றம் ஏற்பட்டது. வளர்ச்சி இல்லை, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம வேதத்தில் கூட வாசிக்கிறோம். யூதாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த சீஷன் நமக்கு எல்லாம் தெரியும். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடையே இருந்தார். இயேசு கிறிஸ்துவோடைய போஜனம் பண்ணார், அவரோட தூங்கி எந்திரிச்சார், அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்தார், அவர் செய்தி எல்லாம் கேட்டார். ஆனால் அவர் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசியில் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். ஏன்னா அவர் கேட்ட செய்தி, பார்த்த காரியங்கள்லாம் அவருக்குள்ள நுழையவே இல்லை. அந்த நான் சொன்ன உதாரணத்துல பார்க்குற அந்த பையன் காசு கொடுத்து சிகிச்சை, இலவச சிகிச்சைங்கும் போது, இலவச சிகிச்சைங்கும் பொழுது அவருக்கு பணம் கொடுத்து அதுக்கு ஒரு விலை கிரயம் கொடுத்து அதை சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இல்லை. அப்படிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு விலை கிரயம் கொடுக்கல, இல்லை அதற்காக முயற்சி எடுக்கல, ஒரு சில பெயின்ல நம்ம அதில் கோத்ரூ பண்ணி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கலைன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக குன்றி தான் இருப்போம். சிறு வயதில் எப்படி இருந்தோமோ, ரட்சிக்கப்பட்டப்ப எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். சிலரெல்லாம் நம்ம பார்க்குறோம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அப்படியே இருப்பாங்க, எந்த மாற்றமுமே இருக்காது. அதுபோல தான் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைக்கு 4 மாதம் ஆச்சு. 4 மாதம்னு தரையில் தவழ்ந்து குழந்தை போகிறது பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அழகு அப்படின்னு சொல்லி நம்ம ரசிப்போம். இந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே 4 வயசு குழந்தை 14 வயசான பிறகு தரையில் தவழ்ந்து வந்தால் நமக்கு கவலையாயிரும், என்னடா அது நடக்காமல் தவழ்ந்து வருதுன்னு. அதுபோல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட வளரலை, இன்னும் தவழ்ந்துக்கிட்டே இருக்கும், இன்னும் பால் குடிச்சிட்டே இருக்கும், இன்னும் வளர்ச்சி அடையலை, நம்ம ஆவிக்குரிய கனிகள்லாம் நம்ம இடத்துல காணப்படலைன்னா அது மிகுந்த ஒரு வேதனையான ஒரு காரியம்தான். எனவே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றோமா, ஆவிக்குரிய சுகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா, ஆரோக்கியமாக நம்ம வளர்ச்சி அடைகிறோமா, கனி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோமா என்பதை குறித்து நம்ம அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஸ்பிரிச்சுவல் கிளினிக்ங்கிற டாப்பிக்கில் சிறிய எளிதான உதாரணத்தின் மூலமாக இயேசு கொடுத்த ஓமை போல நம்ம பார்த்து அதன் மூலமாக ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள்.